பொய்யாணையிட்டு சம்பாதித்த பொருளோடு எத்தனை பங்கு அதிகமாக கொடுக்க வேண்டும்? முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 1/5 பங்கு அதிகமாக கூட்டிக் கொடுக்க வேண்டும். முழுவதும் விடியற்காலம் மட்டும் எரிய வேண்டிய பலி எது? சர்வாங்க தகன பலி. ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் புசிக்க வேண்டிய பலி எது? போஜன பலியில் மீதியானதை. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் செலுத்த வேண்டிய படைப்பு எது? ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10 பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கடவர்கள். எந்த பலியின் மாம்சம் செலுத்தப்பட்ட தினமே புசிக்க வேண்டும்? சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சம். 6 விதமான பலிகளை குறிப்பிடுக. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பிரதிஷ்டை பலி, சமாதான பலி. புத்தியுள்ள மற்றும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். பரிபூர்ணம் அடைவது யார்? உள்ளவனெவனோ? புறம்பான இருளிலே தள்ளி போடப்பட்டவன் யார்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்.